ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சாம்பார் இட்லி எப்படி ஹோட்டல் டேஸ்ட்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டுடலாம். இது கூடவே காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 முருங்கைக்காய், 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளியை இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில்லையே பருப்பு காய்கறி எல்லாம் நல்லாவே வெந்துடும். அதனால அதிகமாக விடாதீங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 வரமிளகாய், அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது காய்கறி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம புளிக்கரைசலை சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சா போதும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லைட்டாக குடிச்சு பாருங்கள். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த சாம்பார் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாம்பார் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிச்சதை சாம்பாரில் எடுத்து கொட்டிடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இட்லி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி மினி இட்லி தான் ஊற்ற போகிறேன். உங்கள்கிட்ட மினி இட்லி பிளேட் இல்லை அப்படின்னா நார்மலான இட்லியே ஊற்றி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மினி இட்லி பிளேட் எடுத்தேன். அதில் இட்லி மாவை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி பிளேட்டை மேலே வச்சுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரில் கேஸ்கட்டு விசில் 2 போட வேண்டாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் மேலே நம்ம சாம்பாரை ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சுவையான சாம்பார் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.